அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்த தெய்வீகாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து இந்த நாளை நாங்கள் உமக்குரிய நாளாக ஆசரிக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த வாரத்தின் 3வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா அல்லது இருளின் பிள்ளைகளா என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்குரிய பாணியிலே நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் வெளிச்சத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற செய்தியை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். அவருடைய பிள்ளைகள் ஒளியில் வெளிச்சத்தில் நடப்பதை தேவன் எவ்வளவு முக்கியமாக கருதுகிறார் என்றால், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் இருக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லுகிறார். யோவான் 12:35 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கும்படி நீங்கள் உங்கள் நடக்கையை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். இருளில் இருக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி இயேசுவின் இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்ட நாம், ஒருவன் என்ன பலத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீதிமொழிகள் 4:18 வாசிக்கும்போது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஒளியில் நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒளியானது யாருக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? வேதம் இப்படி சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். 97வது சங்கீதத்திலே 11வது வசனத்தை இந்த வாசகத்திலே நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு தான் பெற்றிருக்கிற வெளிச்சத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அவனது வெளிச்சத்திற்கு என்ன நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரமும் தெளிவாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாய் இருக்கும், அதாவது இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சத்தை நீ இருளாக்காதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார்.
லூக்கா 11:34-35 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய சரீரம் வெளிச்சமாய் இருக்கிறது. நம்முடைய கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் காண்கிறதுனாலே நமக்கு பாவம் உண்டு என்று சொல்லுகிறார். நாம் பார்ப்பதினால்தான் நமக்கு பாவம் உண்டாகிறது. காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே பாவம் உங்களுக்குள் வாசமாய் இருக்கும் என்று யோவான் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு அந்த கண்ணின் வெளிச்சம் நம்முடைய சரீரம் முழுவதற்கும் பிரகாசமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அகங்காரிகள், துன்மார்க்கர்கள் ஏன் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க விரும்புவது இல்லை என்றால், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்த ஒளி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிற அந்த வெளிச்சம் உலகத்திற்கு வந்ததற்கு பின்பும் கூட மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிற ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் மெய்யாகவே கிறிஸ்துவை தேடினால் அவன் செய்ய வேண்டியது என்னவாக இருக்கும் என்றால், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிலிடத்தில் வருகிறான் என்றார். யார் சத்தியத்தின் பாதையிலே நடக்கிறார்களோ அவர்கள் செய்கை தேவனுக்குள் இருக்கிறபடியால் அவன் ஒளியினிடத்தில் வருகிறான் என்று இங்கு வேதம் யோவான் 3:21 நாம் வாசிக்கலாம். யாராவது ஒளியையும் சத்தியத்தையும் தள்ளுகிறவர்கள் இறுதியில் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை உண்டாகும் என்றால், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 10வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11-12வது வசனத்திலே வாசிக்கலாம். அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகள், இந்த வெளிச்சம் எங்கிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 119வது சங்கீதம் 105வது வசனத்திலேயும் 130வது வசனத்திலேயும் சொல்லுகிறார். அப்படி என்றால் வெளிச்சம் தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது என்று நாம் உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவை என்று அழைக்கவும் பெருதைட்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது என்று அந்த தேவதூதன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 3-4வது வசனத்தில். ஒளியில் இருக்கிற பிள்ளைகள், வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்கென்று உழைக்கவும் இரக்கம் பெற்றவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், நாம் தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் இனியும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், இனி எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதை கற்றுக்கொள்ள வேண்டும், இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், இப்பொழுது யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான்.
அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். அப்போஸ்தலர் 10:5-6 கொர்நேலியுவை குறித்து நாம் இந்த சத்தியத்தை வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால், எதில் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றுக்கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று எபிரேயர் 3:14 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மேலும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:12-13 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சத்தியங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் தேவனோடு அந்த வெளிச்சத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொண்டு எப்படி வாழ்வது? ஒருமுறை நாம் அவருக்குள் சென்று அவருடைய சத்திய வசனங்களை கை கொண்டு நடக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வசனம் நம்மை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் ஒளியில் இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும் இருளில் இருக்கிற பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாய் இருக்கிறார்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒளியில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் தேவனை பற்றிய சாட்சி அநேகருக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மத்தேயு 5:20 நாம் வாசிக்கிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகள்தான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. மத்தேயு 4:15 ஏசாயா 9:2 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். நமக்குள் இருள் அகன்று வெளிச்சம் வந்துவிட்டது. இனிமேலும் இந்த சரீரத்தில் வெளிச்சம் மட்டுமே தங்கி இருக்க வேண்டும். இருள் என்ற சொல்லுக்கு இந்த சரீரத்திற்கும் சம்பந்தம் இல்லாது இருக்க வேண்டும். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை மீண்டும் பாவம் ஆளாது இருப்பதாக என்று சொன்ன அந்த வாக்கியத்தின்படி நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து பாவ அனுபவத்திலே வாழ்ந்து நம்மை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள் ஒரு விஷயம் பிரகாசிக்கப்பட்ட அந்த வெளிச்சம், தேவனுடைய ராஜ்யம் வரும் மட்டும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த வெளிச்சம் என்ன என்றால் தேவனுடைய பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களின் வெளிச்சமாக நான் பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருள் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை நமக்குள் நாம் வைத்து மற்றவர்களுக்கு அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் வெளிச்சத்தில் எப்படி நடக்க வேண்டும், இந்த வெளிச்சம் யாருக்கு, இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது, வெளிச்சத்தினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வெளிச்சத்திலிருந்து நாங்கள் வழிவிலகி செல்லாதபடி இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுத்து இருள் எங்களை சூழ்ந்து கொள்ள விடாதபடி, உலகத்தின் ஆசா பாசங்கள் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆவியானவர் நீர் தாமே எங்களுக்குள் பிரவேசித்து, ஆண்டவரே, நீர் வரும்போது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவீர் என்ற அந்த அனுபவத்தை நாங்கள் மனதில் கொண்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வருகை மட்டும் அந்த வார்த்தையை நினைவில் கொண்டு உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வெளிச்சம் தங்கி அந்த உம்முடைய ராஜ்யத்தின் வருகை மட்டும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல காணப்பட கிருபை செய்யும். குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தால் தயவாக மன்னித்து எங்களை காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் செய்கின்ற பணிகளிலும் உம்முடைய கரம் இருந்து, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் எல்லோரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். சரீர பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுகவீனத்தோடு மருத்துவமனையில் அனுமதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய வசனங்களை அனுப்பி அந்த பிள்ளைகளை சுஸ்தமாக்க வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.